Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல mensuration 3Dல ரொம்ப முக்கியமான ஷேப்பான பிரமிட் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா பிரமிடுங்கிறதா இருக்கட்டும், பிரிசமா இருக்கட்டும், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஷேப்பு SSC CGL எக்ஸாம்ஸ்ல. ஏன்னா இந்த ரெண்டு ஷேப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி tier 1லயா இருக்கட்டும், tier 2லயா இருக்கட்டும் கம்பல்சரி கேட்பாங்க. அதனால ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பிரிசம் பத்தி நம்ம டீச் பண்ணியிருந்திருப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரமிட் பற்றி பார்க்கலாம். பிரிசம் பற்றி நம்ம டீச் பண்ண வீடியோ வந்து கிட்டத்தட்ட 54 நிமிஷம் இருக்கும். இந்த 54 நிமிஷத்தில் எல்லா ஃபார்முலா, கான்செப்ட்ஸு, டிசிஎஸ்ல கேட்ட கொஷின்ஸு, எடுகேட்டியில் கேட்ட கொஷின் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுடைய tier 1 இருக்கட்டும், tier 2 இருக்கட்டும், பிரிசத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா 100% ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பிரமிடை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். எல்லா கான்செப்ட்ஸு, ஃபார்முலாஸு, டிசிஎஸ்ல கேட்ட கொஷின்ஸு அண்ட் எடுகேட்டியில் கேட்ட கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதில் உள்ள சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பிரமிட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறப்போ இதே ரிலேட்டட் மாதிரியான வீடியோ நிறையவும் நம்ம சேனலில் அப்லோடுங்கிறது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாருமே கட்டாயம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு கட்டாயமாக ஷேரும் பண்ணி ஒரு ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஒன் ஷாட் வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் டாபிக்ஸ்க்கு, எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கு. நீங்கள் மேக்ஸை குயிக்காக கவர் பண்ணணும். எனக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நான் படிச்சுக்கிட்டா போதும், எக்ஸாமுக்கு எனக்கு ரொம்ப டைம் இல்லை, மேக்ஸில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா இந்த ஒன் ஷாட் வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த கான்செப்ட்ஸு, டைப் ஆஃப் கொஸ்டின் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் எக்ஸாம்ஸில் மேக்ஸில் ரொம்ப நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த வீடியோஸ் நான் NTPC எக்ஸாமுக்கு டீச் பண்ணது. நான் இதை CGLக்கு பார்க்கலாமா, CHSL எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பார்க்கலாமா, CPO ப்ரிப்பேர் பண்ணுற பார்க்கலாமா, GD ப்ரிப்பேர் பண்ணுற பார்க்கலாமா, FCAT ப்ரிப்பேர் பண்ணுற பார்க்கலாமா, IB ப்ரிப்பேர் பண்ணுற பார்க்கலாமா, தாராளமாக பார்க்கலாம். இதில் உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். அதோட சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெகுலராக சால்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க்குங்கிறது நிச்சயமாக நீங்கள் ஸ்கோருங்கிறத பண்ணலாம். அட்வான்ஸ் மேக்ஸோட பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும், அரித்மேட்டிக்கோட பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும், ரெண்டு பிளேலிஸ்ட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் ரொம்ப நல்ல மார்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பிரமிட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரமிடுங்கிறது என்னென்னா கீழே ஒரு பேஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பேஸுங்கிறது என்ன ஷேப்லனாலும் இருக்கலாம். ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஹெக்ஸகனலாக இருக்கலாம், என்ன ஷேப்லனாலும் இருக்கலாம். அந்த ஷேப்புக்கு மேல் உச்சியில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டை இந்த கீழே உள்ள பேஸ் இருக்குது தெரியுமா, அதோட வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் போய் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள்ஸை உருவாக்கும் சுற்றி. இதை தான் நம்ம பிரமிடுன்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிடை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிரமிடோட ஷேப்ஸுங்கிறது இப்படி தானே இருக்கும், சுற்றி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரியே தானே இருக்கும். கீழே சதுர ஷேப்பில் வந்து பேஸுங்கிறது இருக்கும். இதுதான் பிரமிடுன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக பிரமிடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். கீழே ஒரு பேஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் பேஸ் வச்சுக்கோங்களேன். இது ஒரு பேஸ் இருக்கும். இது மேலே ஒரு மைய புள்ளி இருக்கும். இந்த இடத்துல இந்த புள்ளியை நோக்கி கீழே உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் போகும். இது ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்கும். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் போகும். அதே மாதிரி எல்லா வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் போய் ஒரு ட்ரையாங்கிள்ஸை உருவாக்கும். பின்னாடி ஒரு ட்ரையாங்கிள் உருவாயிருமா, முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் உருவாயிருமா, இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரமிடுன்னு சொல்லுவோம். மேலே உள்ள இந்த பாயிண்ட் இருக்கு தெரியுமா, இதை தான் அபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இந்த சுற்றி உள்ள பகுதிகள் இருக்கு தெரியுமா, இந்த முக்கோணங்கள்லாம் இருக்கு தெரியுமா, அதை தான் நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்கு தெரியுமா, எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறத இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம், LSAன்னு சொல்லுவோம். ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இந்த ஷேப்போட ஒட்டுமொத்த ஏரியா. ஓகேவா? இந்த சுற்றி உள்ள பகுதி ப்ளஸ் கீழே உள்ள பகுதி, அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ப்ரிசம் டாபிக் பார்த்தீங்கன்னாலும் புரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இப்போ சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் அந்த பேஸ் இருக்கக்கூடிய ஷேப், இதோட ஏரியாஸ் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். வால்யூம்ன்றது என்னதுன்னா இதுக்குள்ள இது இன்சைடு வந்து எவ்வளோ இதை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட முடியும், அதை தான் நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன தெரியணும்னா, இப்போ இந்த லைன் இருக்கா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா, இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வெயிட் அ மினிட். இந்த இருக்கா, இதில் இந்த மையப்புள்ளியிலேருந்து இந்த கீழே உள்ள பேஸோட சென்டர் இருக்கா, இதை கனெக்ட் பண்ண தெரியுமா ஒரு லென்த்து, இதை தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஹைட்டு தான் பிரமிடோட ஹைட்டு. இந்த பிரமிட் எவ்வளோ ஹைட் இருக்குன்னா இந்த இதை வச்சு தான் நம்ம அளப்போம், இந்த இடத்த வச்சு தான் அளப்போம். ஓகேவா? அடுத்தது இந்த பகுதி இருக்குது தெரியுமா, இந்த சாய்வு, இந்த முக்கோணம் இருக்கா, அப்படி தானே இருக்குது இந்த சாய்வில், இதை வந்து ஸ்லாண்ட் எட்ஜுன்னு சொல்லுவோம். ஓகேவா?
அடுத்தது இந்த முக்கோணத்துல இந்த பகுதி இருக்கு தெரியுமா, இந்த லைன், அதாவது இந்த லைன், இதை பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம். ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம். நமக்கு இந்த பிரமிடு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இந்த ஸ்லாண்ட் ஹைட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லாண்ட் ஹைட்டும் இந்த ஹைட்டுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரமிடில் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பேஸ் 2 பேஸை வச்சு மட்டும்தான் கேட்பாங்க. ஒன்று ஸ்கொயரு, இன்னொன்று ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஸ்கொயராக இருக்கட்டும், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தோட ஏரியா ஃபார்முலா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா, இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பிரமிடில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்லாண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பின்னாடி சொல்லி தருவேன். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதான் பிரமிடோடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒவ்வொரு ஃபார்முலா பார்க்கலாம். ஓகேவா? முன்னாடியே பார்த்தோமா, ஸ்கொயர் ஷேப் இருக்குது, இந்த இதுலேருந்து இது வரக்கூடிய இதை ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்லாண்ட் எட்ஜ்னு சொல்லுவோம், மேலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரதை ஹைட்டுன்னு சொல்லுவோம். முதல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலாவை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிரமிடு கரெக்டாக, பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அதோடைய பிரமிடு கரெக்டாக. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தேவை. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த பகுதிகள், சுற்றி உள்ள பகுதிகள். ஓகேவா? இதை நான் பிரித்து போட்டேன்னா எப்படி போடுவேன்? இப்படி பிரித்து போட்டேன்னா அதை வந்து மேலே ஓப்பன் பண்ணிடுங்க, பாக்ஸ் மாதிரி விழுந்துருமா, இப்படி விழுந்துரும், இப்படி விழுந்துரும், இப்படி விழுந்துரும், இப்படி விழுந்துரும். கரெக்டாக இதெல்லாம் சேர்த்து மையமாக புள்ளி வச்சா தானே பிரமிடு. ஓகேவா? இப்போ எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் தேவை. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, இது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். கரெக்டாக இதுதான ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதுங்கிறது நமக்கு ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஹைட் எப்படி வச்சுக்கலாம்? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு எல்லுன்னு வச்சுக்கலாமா? ஸ்லாண்ட் ஹைட்டை நம்ம எல்லுன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த பேஸ் இருக்கா, இந்த பேஸுங்கிறது இந்த பேஸ். ஓகேவா? இந்த பேஸ். ஓகேவா? இந்த சைடோட இருக்கலாம், இதோட அளவு இதுதான் இந்த இடத்துல வரும். ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிச்சா ஒரு ட்ரையாங்கிளுக்கு கிடைக்கும், ஒரு ட்ரையாங்கிளுக்கு கிடைக்கும். எனக்கு இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் தேவை, சுற்றி உள்ள எல்லா ட்ரையாங்கிளும் தேவை, இந்த நாலுத்துக்குமே தேவை. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சி, அதான ஒரே ட்ரையாங்கிள் மாதிரியே தானே எல்லா ட்ரையாங்கிளும் இருக்க போகுது. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சி அது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிருமா? இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. இது இப்போ எப்படி போடுறது? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ½ இன்ட்டு இந்த பிங்கிறது ட்ரையாங்கிளோட இந்த பேஸை மீன் பண்ணும். கரெக்டா? இதை மீன் பண்ணும். இதுங்கிறது என்னது? ஸ்கொயரோட சைடு தானே. அப்போ அதை ஏன்னு சொல்லுவோம். ஏ 4 இருக்கிறதுனால 4A நான் வச்சுக்கிறேன். ஃபார்முலா கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? இப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் மாற்றி? ½ இன்ட்டு 4Aங்கிறது என்னது? ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா, பேஸோடைய பெரிமீட்டர் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட். இவ்வளவுதான் ஃபார்முலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. நான் இதைங்க இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு கேட்டேன்னா, இந்த பேஸ் பெரிமீட்டர் இருக்குது தெரியுமா, இது என்ன பேஸ் இருக்கோ அந்த பேஸை டிபெண்ட் பண்ணி பெரிமீட்டர் ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் என்னன்னு புரியாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணக்கூடாது. பிரமிடுன்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களால் ஈஸியாக ஃபார்முலா போட்டுக்கிட முடியும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணலாம் மறந்துடும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாங்கிறது ½ இன்ட்டு பேஸ் பெரிமீட்டர் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இந்த சுற்றி உள்ள பகுதிகள் ப்ளஸ் கீழே உள்ள பகுதிகள். கரெக்டாக? கீழே உள்ளதுன்றது பேஸ் ஏரியா, அவ்வளோதானே. ½ இன்ட்டு பேஸ் பெரிமீட்டர் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு ப்ளஸ் இந்த பகுதி. ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் இதை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், இந்த இதை ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். இதை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ அதுங்கிறப்போ பேஸோட ஏரியா இதை ஃபைன் பண்ணோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிடும். வால்யூம்ன்றது 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. இந்த ஹைட்டுங்கிறது பிரமிடோட ஹைட். ஓகேவா? இவ்வளவுதான் ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் ஹோல் டாப்பிக்கையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ டைரெக்டாக ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 5 ஷேப் இருக்கா, சர்க்கிள் உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், தென் ரெகுலர் ஹெக்ஸகன். இந்த 5தோட ஏரியா ஃபார்முலா, பெரிமீட்டர் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் நமக்கு பிரமிடு கேட்குறாங்கன்னா இந்த 2 ஷேப்பை தான் கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு கேட்குறாங்க ரொம்ப ரேர் கேஸில் ரெக்டாங்கிளோ ஹெக்ஸகனாலோ கேட்குறாங்கன்னா
இந்த பேஸ் ஏரியா ஃபார்முலா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தோம். இதில் ஸ்லாண்ட் ஹைட் இருக்கா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இதை ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம், இதை ஸ்லாண்ட் எட்ஜ்னு சொல்லுவோம். ரெண்டுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா வந்து இருக்கு. ஸ்கொயர் ஷேப்புக்கு பார்த்துலாம். ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்கள் ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா ரூட் ஹெச் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸ்கொயரோட சைடு இருக்கா, அதோட ஹாஃப் ஸ்கொயர்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு பிரமிடோட ஸ்லாண்ட் ஹைட்டு ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா ஞாபகம்ன்றது வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்லாண்ட் எட்ஜ். ஸ்லாண்ட் எட்ஜுங்கிறது இந்த பகுதிகள். ஓகேவா? இதோட ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ பை ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறது இந்த ஃபார்முலா தான். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்கொயருக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு எட்ஜோட ஃபார்முலா. ட்ரையாங்கிளுக்கு, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஸ்லாண்ட் ஹைட்டோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஹெச் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ பை 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். இந்த ஏங்கிறது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட எல்லா சைடும் ஈக்குவல் தானே, ஏ, அந்த ஏ. ஓகேவா? வெயிட் மினிட். ப்ளஸ். ஓகே. இப்போ அடுத்தது ஸ்லாண்ட் எட்ஜோட ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்முலா ஹைட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ பை ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஸ்லாண்ட் எட்ஜினுடைய ஃபார்முலா. ஏங்கிறது இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய சைடு. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரெக்டாங்கிளுக்கும் ஹெக்ஸாகனுக்கும் பார்த்துட்டு டைரெக்டாக கொஷின் சால்வ் பண்ண போகலாம். இந்த கிளாஸில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டட் கொஷின் தனியாக சால்வ் பண்ணலாம், தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொஷின் தனியாக, தென் வால்யூம் கொஷின் தனியாக, அதுக்கப்புறம் காம்பினேஷன் கொஷின்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் மிஸ்சலேனியஸ் கொஷின். இந்த இத்தனை பார்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்கிளா. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பிரமிட் வந்து உருவாகும். ஓகேவா? இது லென்த்து, இது பெர்த். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ், ஓகே ஜஸ்ட் மினிட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், ஸ்கொயராக இருக்கட்டும், எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதில் ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலாங்கிறது நமக்கு காமனாக இருக்கும். இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலா மாறும். எப்படின்னா லென்த்தில் ஒரு இது வரும் தெரியுமா, இந்த இதில் லென்த் பேஸாக இருக்கிறப்போ அதுக்கு ஒரு ஸ்லாண்ட் ஹைட்டுன்றது இருக்கும். அதை நம்ம வந்து L1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பெர்த்தில் ஒரு ஸ்லாண்ட் ஹைட் வரும் தெரியுமா, இந்த இடத்துல, அதை நம்ம L2ன்னு வச்சுக்கலாம் ஸ்லாண்ட் ஹைட்டு கூட. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த L1ஓடது ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கா, பெர்த் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்போ லென்த்தில் உட்காரக்கூடிய ஸ்லாண்ட் ஹைட்டோடைய ஃபார்முலா உங்களுக்கு வேல்யூ தேவைன்னா இந்த பெர்த்தோடைய வேல்யூ இருக்குது தெரியுமா, அதை ஹாஃப் எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணி ஹைட்டோட ஸ்கொயரோட ஆட் பண்ணி ரூட் எடுத்துருங்க, வந்துடும். அதே மாதிரி ஸ்லாண்ட் ஹைட் L2க்கு. ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா அப்படியே மாற்றுங்க. ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு லென்த் டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எட்ஜு நம்மளுக்கு தேவையில்லை, இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுங்கிறது நமக்கு இந்த L1ஓடது, இந்த லென்த்தை பேஸாக வரக்கூடியது. ஓகேவா? இது பெர்த்தை பேஸாக வரக்கூடியது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாகனுக்கு பார்க்கலாம். ஹெக்ஸாகனுக்கு ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? ஹெக்ஸாகனுக்கு ஸ்லாண்ட் ஹைட் ஹைட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 பை 2a ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதான் ஃபார்முலா. ஏங்கிறது ஹெக்ஸாகனுக்கு எல்லா சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும், அந்த ஏ. ஓகேவா? ஹைட்டுங்கிறது அந்த பிரமிடோட ஹைட் என்னவோ அந்த ஹைட்டு. ஸோ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஹெக்ஸாகனுடைய ஸ்லாண்ட் ஹைட் கிடைச்சிடும். இது கிடைச்சா ஹெக்ஸாகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிரமிடோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்மளால் ஃபைண்ட் பண்ணிட முடியும். இப்போ டைரெக்டாக வந்து நம்ம கொஷின் பார்க்க போகலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷினுங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பேஸ் பண்ணுது, டிசிஎஸ் அண்ட் எடுகேட்டி எக்ஸாம்ஸில் கேட்டது. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஷின் சிஜிஎல் Tier 2ல் கேட்டது, 15th November 2020 நடந்த Tier 2ல் கேட்டது. ஓகேவா? பேஸ் ஆஃப் அ ரைட் பிரமிட் இஸ் ஸ்கொயர். அந்த பிரமிடோடைய பேஸுங்கிறது ஸ்கொயருன்ட்டாங்க, அதோட சைட் 10 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க, ஏங்கிறது 10 சென்டிமீட்டர். இஃப் இட் ஹைட் இஸ் 10 சென்டிமீட்டர், அந்த பிரமிடோடைய ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர், தென் த ஏரியா ஆஃப் லேட்ரல் சர்ஃபேஸ் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதோடைய
லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஃபார்முலா half இன்ட்டு பேஸ் பெரிமீட்டர் இன்ட்டு ஸ்லாண்டு ஹைட். ஓகேவா? half பேஸ் பெரிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு, அது பேஸ் பெரிமீட்டர் இப்போ 4 இன்ட்டு ஏ 40. ஏன்னா ஏயோட வேல்யூ இதுதானே, ஸ்கொயரோடைய பேஸோட பெரிமீட்டர் ஃபார்முலா 4a, ஏங்கிறது 10 அப்போ 40. ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலாங்கிறது இருக்குல்ல, ரூட் ஹச் ஸ்கொயர்டு, ஹச்சுங்கிறது 10 ஸ்கொயருங்கிறப்போ 100 ப்ளஸ்ஸு ஸ்லாண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்கொயரோடைய ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு வந்து a/2 சைடு பை 2 10/2ங்கிறப்போ 5 ஸ்கொயருங்கிறப்போ 25 125ன்னு வரும். ஓகேவா? 125 நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும், 25 × 5 இருக்கும், 5 ரூட் 5ன்னு இருக்கும். கரெக்டா? 5√5 புரியுதா? 125ங்கிறப்போ 25 × 5ன்னு இருக்கும், 25ங்கிறப்போ 5 வெளியே எடுத்தா 5√5 இருக்கும். 5√5 கட் பண்ணோம்னா 20 டைம்ஸ் போகும். 20 × 5 100 100√5 100√5ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதுக்காக தான் நம்ம படித்தோம் ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலா எல்லாமே. ஸோ இது Tier 2 CGL கேட்டது 13th September 2019 நடந்த Tier 2. ஓகேவா? த பேஸ் ஆஃப் அ ரைட் பிரமிட் இஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். பிரமிடோடைய பேஸ் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ட்டாங்க வித் ஏரியா 16√3. அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது 16√3. இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் இஸ் 30 cm². அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் இருக்கு, அதோடைய ஒன் ஆஃப் த ஃபேஸ்னா இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ஃபேஸோட ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுதான் மற்ற மூணுத்துக்கும் இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபேஸோட ஏரியான்றது நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 30 cm². ஹைட் என்னன்றது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த பிரமிடோட ஹைட் ரொம்ப நல்ல கொஷின். அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கா, மேலே ஒரு மையப்புள்ளி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இதில் ஒரு ட்ரையாங்கிளோட ஃபேஸுங்கிறத நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த பேஸோட ஏரியான்றது நம்மள்ட்ட கொடுத்தாங்க. நம்மள்ட்ட இந்த பிரமிடோட ஹைட் கேட்டிருக்காங்க. ஹைட்டு வேணும்னா நமக்கு 2 விதமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று வால்யூம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் நம்ம போடணும்னா நமக்கு என்னெல்லாம் தெரியணும், வால்யூம் தெரியணும், பேஸ் ஏரியா தெரியணும், தெரிஞ்சாதான் ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். வால்யூம் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. பேஸ் ஏரியா நம்மள்ட்ட கொஷினில் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. 1 கொடுத்து 2 தெரியாமல் இதில் போட முடியாது. ஓகேவா? நீங்கள் ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது அதில் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மற்ற எல்லா வேல்யூவோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய முடியும். அதுதான் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஃபார்முலா நம்ம போட வேண்டாம். அப்போ வேறு எந்த ஃபார்முலாவில் போடலாம்? ஹைட்டை வச்சு இருக்கக்கூடிய இன்னொரு ஃபார்முலாங்கிறது நமக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃபார்முலா என்னது, நமக்கு தெரிஞ்சதை வச்சே போங்க. இன்னொரு ஃபார்முலாங்கிறது ஸ்லாண்ட் ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸ்லாண்ட் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, ஹைட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் a/2√3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸ்லாண்ட் ஹைட்டுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஸ்லாண்ட் ஹைட் நம்மளுக்கு இந்த வேல்யூ தேவை. ஸ்லாண்ட் ஹைட் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? பேஸ் ஏரியா நம்மள்ட்ட இருக்குது. ஓகேவா? அதை வச்சு ஸ்லாண்ட் ஹைட் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஏங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் கொஷினில் கொடுத்த ஏரியா வச்சு. ஸோ இந்த ஃபார்முலா நம்மளை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படின்றத பாருங்கள், ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட வேல்யூ என்னது, √3/, ஏரியாவோட ஃபார்முலா √3/4 a² 16√3. கரெக்டாக? இந்த √3 இந்த √3 கட் ஆகும், இந்த 4 அந்த சைடு போகும், அப்போ 64 இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூங்கிறது 8. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஏயோட வேல்யூங்கிறது நம்மளுக்கு கிடச்சிட்டா? எஸ், சூப்பர். இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது நம்மள்ட்ட கொஷினில் கொடுத்தது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்தாங்க. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஒரு ட்ரையாங்கிளோட ஃபேஸ் ஏரியா, அதாவது ½ × b × h. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 30. ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூங்கிறது இதான, முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல 30. இப்போ நல்லா கொண்டீங்க, இதுங்கிறது என்னது, அந்த கீழே இருக்கக்கூடிய ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய சைடு. அப்போ இந்த வேல்யூங்கிறது என்னது, 8. ஓகேவா? இந்த வேல்யூ தெரிஞ்சிட்டா 30 தெரிஞ்சிட்டு இதுங்கிறது ஸ்லாண்ட் ஹைட், இந்த வேல்யூ எல்லுன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இது தெரியும், இது தெரிஞ்சிட்டா. அப்போ இந்த எல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சா இங்கே போட்டால் இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கும், இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கும், இதை கண்டுபிடிச்சிடலாமா? இவ்வளோதான். பாருங்கள், ½ ×
8 into slant height is equal to 30. சால்வ் பண்ணால் 4 டைம்ஸ் போகும். அப்போ L is equal to 30/4 வரும். இது கட் பண்ணிங்கன்னா 15/2 இருக்கும். இப்படியே வச்சுக்கலாம். இதுதான் ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ 15/2 is equal to இப்போ இங்கே பாருங்கள் ஹைட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏயோட வேல்யூங்கிறது என்னது 8. அப்போ 8 /2√3 இருக்கிறப்போ 4√3 வரும். கரெக்டாக 4√3 ஃபைனலாக கட் பண்ணோன்னா வேணும் ஒன்றும் கிடையாது. 8 / 2√3 இருக்குது. கட் பண்ணோன்னா 4/√3 வரும் ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ரூட் இருக்குது, இங்கே ரூட் இல்லை. அப்போ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் ரூட்டுங்கிறது போயிடும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 15² 225 /4 is equal to ஹைட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இதை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கோங்க 16/3 இருக்குது. கரெக்டாக இப்போ என்ன பண்ணுங்கள், ஹைட்டு தானே தேவை. இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போங்க. 225/4 - 16/3 இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோன்னா 12. ஸோ இப்போ இதை ஆன்சைட் மல்டிப்ளை பண்ணால் 600 60 675 675 மைனஸ் இது 64 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்தோம்னா 611 வரும். அதான் ஹைட்டோட வேல்யூ. வெயிட் அ மினிட் ஜஸ்ட் அ மினிட். எஸ் 611/12 வரும். ஹச் ஸ்கொயர்னு இருக்கும். நம்ம ஹைட்டோட வேல்யூ தான் தேவை. இந்த 2 எங்கே வந்தால் ரூட்டுன்னு மாறும். ஆப்ஷன் 4 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஜஸ்ட் நம்ம எதுவும் புதுசாக படிக்கல. ஆல்ரெடி நம்ம சின்னதாக படித்த கான்செப்ட்ஸ் வச்சு அதை அப்படி அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் இருக்குது. அதோட பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 16√3. அந்த பிரமிடோடைய ஒரு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 13². அதாவது இந்த ஏரியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த பிரமிடுக்கு. ஃபைனலாக நம்மளுக்கு ஹைட்டு தான் தேவை. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஆச்சோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். கொடுத்ததை வச்சு பாருங்க. இப்போ ட்ரையாங்கிளோட ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் ஏரியா கொடுத்தாங்க 16√3. இதை வச்சு அந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு நம்ம கண்டுபிடிச்சலாமா? கண்டுபிடிச்சோம். அடுத்தது கிவன் என்னது லேட்டரல் சர்ஃபேஸ். அந்த ஒரு ட்ரையாங்கிள் இந்த பிரமிடோடைய ஒரு ஃபேஸோட ஏரியா கொடுத்துருக்காங்க 13 cm². அது என்னது ½ × b × h. அதோட ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது இந்த பேஸு அந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு அது 8ன்னு தெரியும். எல் ஹைட்ஸுங்கிறது என்னது அந்த ஃபேஸோடைய ஹைட்டு. அதை நம்ம எல்லுன்னு எடுப்போம். அப்போ எல் இதை சால்வ் பண்ணுறப்போ நமக்கு எல்லோட வேல்யூ கிடச்சிட்டு நமக்கு ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ கிடச்சிட்டு ஏயோட வேல்யூ கிடச்சிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஹைட்டோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளவு தான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் Tier 2ல கேட்டது பார்க்க பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே கிடையாத கொஸ்டின். வெரி 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 பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் வச்சே செஞ்சது தான். ஓகேவா? எழுதியிருக்கிறது மட்டும் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பெருசுன்றது கிடையாது. ஓகேவா? நீங்கள் எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா சிலபஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. பேசிக்ஸாக இருக்கட்டும், அதோடைய ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அது கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் படித்ததெல்லாம் அப்ரோச் பண்ணி பார்ப்பீங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுவீங்க. நிறைய விதமான கொஷின்ஸ் பார்ப்பீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ணது அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டதெல்லாம் வச்சு சில கொஷின்ஸை உங்களால் குயிக்காகவும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய ப்ராக்டிஸ். இவ்வளோ போதும் அவ்வளோ போதுன்னு கிடையாது. அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும், உங்களுக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர வரைக்கும், இந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்டாங்கன்னா என்னால் போட்ட முடியும்னு அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸுங்கிறது பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ரொம்ப வேண்டாம். லாஸ்ட் ஒரு 2 to 3 years பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள். 25 கொஷினில் 20லேருந்து ஒரு 22 கொஷின் ரொம்பவே காமனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் தேடி நல்லா படிச்சிங்கனாலே நல்ல மார்க் மேக்ஸில் எடுக்க முடியும். அதுதான் நான் இந்த ஒன் ஷார்ட்ஸாக கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ½ பேஸ் பெரிமீட்டர் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு ப்ளஸ் பேஸ் ஏரியா. இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது CGL 2025ல் கேட்டது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள். இஃப் பேஸ் பெரிமீட்டர் இஸ் 40 cm, ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 10 cm, வாட் இஸ் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்கொயர் பிரமிட்? ஓகேவா? ஆக்சுவலாக இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ½ பேஸ் பெரிமீட்டர் என்னது 40, ஸ்லாண்ட் ஹைட் என்னது 10. சால்வ் பண்ணால் 20 × 10 200 cm². இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ளே போட்டிருக்கணும். ஓகே, ஈஸி தானே இது. டேரெக்டாக ஃபார்முலாஸில் என்ன வேல்யூஸ் வருமோ அதை கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். CGL Tier 2 எக்ஸாமில் கேட்டது 2022 Tier 2ல் 3rd March 2023 நடந்த பேப்பரில் கேட்டது. வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ பிரமிட் whose base is square? ஸ்கொயர் பேஸ் இருக்கக்கூடிய பிரமிடோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயரோட சைடு வந்து 8 cm, பிரமிடோட ஹைட்டு 3 cm சொல்லிட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 1/2 பேஸ் பெரிமீட்டர்
ஸ்கொயரோடைய பேஸ் எவ்வளோ இருக்குது? 8 சென்டிமீட்டர் இருக்குது. அதோட பெரிமீட்டர் இப்போ எவ்வளோ? 4×32. ஸ்லாண்ட் ஹைட் என்ன? தெரியாது, வச்சுக்கோங்க. பேஸ் ஏரியா என்ன? ஸ்கொயரோட பேஸ் ஏரியா சைடு 8. இப்போ 8×8 64. அதுதான் பேஸ் ஏரியா. ஓகேவா? இப்போ ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? h². 3² எப்போ? 9 ப்ளஸ்ஸு ஸ்கொயரோடைய ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான அடுத்தது என்னது? சைடு /2 ஹோல் ஸ்கொயர். சைடு எவ்வளோ? 8 /2ங்கிறப்போ 4 ஸ்கொயருங்கிறப்போ 16. அப்போ 9 + 16ங்கிறப்போ 25. ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 5. கரெக்டாக? அப்போ 5. ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ? 5. இப்போ சால்வ் பண்ணால் 16. 16×5ங்கிறப்போ 50, 30, 80. 80 + 64 ஆட் பண்ணால் 144. 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வால்யூமோட ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாஸை பேஸ் பண்ண நிறைய கொஷின் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், எடுக்கல. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் திரும்ப திரும்ப இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டாலே அந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ண மாதிரி தான். இப்போ டேரெக்டாக வால்யூம் ஃபார்முலா வச்சு கொஷின் பார்க்கலாம். ஸோ வால்யூம் ஃபார்முலாங்கிறப்போ 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். A pyramid has a base area 60 cm², height 9 cm. What is the volume? வால்யூமோட ஃபார்முலாங்கிறது என்னது? 1/3. பேஸ் ஏரியா என்னது? 60. ஹைட் என்னது? 9. சால்வ் பண்ணிங்கன்னா 20. ஸோ 180 cm³ தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சரி, நிறைய பேர் வந்து ஃபார்முலா மறந்துடுவீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடலாம்னு நினைப்பீங்க. ப்ரிசத்தோட ஃபார்முலாவோட ரிலேட் பண்ணி நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் எப்பயுமே மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிக் மாதிரி வச்சுக்கிட்டு, நம்ம சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். இப்போ இது Tier 2 CGL கேட்டது 11th September 2019 நடந்த பேப்பர். வால்யூம் ஆஃப் அ ரைட் பிரமிட் இஸ் 45√3 அண்ட் பேஸ் இஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வித் சைட் 6 cm. ஹைட் ஆஃப் த பிரமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு பிரமிட் இருக்கு, அதோடைய பேஸ் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா இருக்கு. ஓகேவா? அதோட சைடு வந்து 6. அந்த பிரமிடோடைய ஹைட் வந்து என்னன்றதை கேட்டிருக்காங்க. வால்யூம் கொடுத்துட்டாங்க 45√3. சால்வ் பண்ணுங்க. வால்யூம் 1/3. பேஸ் ஏரியா நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. கண்டுபிடிங்க. சைட்ஸ் கொடுத்துட்டாங்களே. பேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட பேஸ் ஏரியா ஃபார்முலா √3/4 a², 6×6. ஹைட் என்ன? தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பேஸ் ஏரியாவோட வேல்யூ தான் போட போறீங்க, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட. ஸோ அதனால் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட பேஸ் ஏரியா ஃபார்முலாங்கிறப்போ √3/4 a², √3/4 × 6 அதை சால்வ் பண்ணி இங்கே கொண்டு வந்து போடக்கூடாது. வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு லைனில் ஆன்சர் வந்துடும்னா அந்த லைனில் மோஸ்ட்லி சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, வேல்யூ அப்படியே போட்டுருங்க. அதுவே நமக்கு ஈஸியாக கால்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதில் போட்டுக்கிட்டு √3 மல்டிப்ளை பண்ணிட்டு அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? அதை பண்ணக்கூடாது. ஒரு லைனில் ஆன்சர் வரப்போகுது, வேல்யூ போட்டால் போதுன்னா டேரெக்டாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அதுவே கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த √3 கட் ஆகிடும். ஓகேவா? 3ஆல் கட் பண்ணால் இது 2 டைம்ஸ் போகும். 2ஆல் கட் பண்ணால் இது 2 டைம்ஸ் போகும். 2ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸ் போகும். 3ஆல் கட் பண்ணால் 15 டைம்ஸ் போகும். அப்போ ஹைட்டோட வேல்யூங்கிறது 50. இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். CGL Tier 2 கேட்டது 12th September 2019 நடந்தது. A base of a right pyramid is equilateral triangle. சைடுங்கிறது 8 சென்டிமீட்டர். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிட், அதோடைய சைடு வந்து 8 சென்டிமீட்டர். ஹைட்டு கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்டாங்க. டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியே செய்யலாம். 1/3 பேஸ் ஏரியா √3/4 a², 8×8 24√3. ஓகேவா? இந்த 3 and √3 கட் ஆயிரும். ஏன்னா √3 மல்டிப்ளை பண்ணால் 3 வரும். 3 கட் ஆயிரும். 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் போகும். தென் ஃபர்தராக இதை மல்டிப்ளை பண்ணால் எல்லா யூனிட் டிஜிட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது 2×8 16, 16×4 16×6×4 24. லாஸ்ட் யூனிட் டிஜிட் 4 வரணும். 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள். A pyramid is inscribed inside a cube with edge 12 cm. அதாவது ஒரு பிரமிட் இருக்குல்ல, அந்த பிரமிட் வந்து ஒரு கியூபுக்கு உள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? இதான் அந்த கியூபை நாம வச்சுக்கோங்க. அந்த கியூபுக்கு உள்ள பிரமிடுங்கிறத வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இதான் மையப்புள்ளி, இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே,
ஷேரிங் அந்த கியூபோட சைடு வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது ஏ வந்து 12 சென்டிமீட்டர் கியூபோடது. ஷேரிங் அ பேஸ் அண்ட் அப்பெக்ஸ் அட் அ சென்டர் ஆஃப் த டாப். அந்த பிரமிடோடைய அப்பெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நமக்கு அந்த கியூபோடைய பேஸோட டச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது டாப்போட டச் ஆகுது, வெளியே வரல, உள்ளேயும் குறுகி இல்லை, கரெக்டாக அந்த பாயிண்ட்ல டச் ஆகுது. வால்யூம் ஆஃப் த பிரமிடு கேட்டிருக்காங்க. இந்த பிரமிடோட வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஃபார்முலா என்னது? 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். கரெக்டா? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க. பிரமிடுங்கிறது கியூபுக்குள்ள இருக்கு. கியூபுக்குள்ள இருக்குன்னா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும், மேலே அந்த இடத்துல நீட்டிட்டு இருக்கும். கரெக்டா? உட்கார்ந்துங்கிறப்போ அது ஃபுல்லா இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்குமா? அப்போ இந்த பிரமிடோடைய பேஸ் என்னவா இருக்கு? ஸ்கொயரா இருக்கு. இப்போ ஸ்கொயருங்கிறப்போ பார்த்தீங்கன்னா கியூபுக்கு எட்ஜு கொடுத்துட்டாங்க, 12ன்ட்டாங்க. அப்போ அந்த கியூபோடைய எல்லா சைடும் 12 தானே? அப்போ கீழே உள்ள பேஸுக்குமே 12 தான் இருக்க போகுது. அப்போ பேஸ் ஏரியா கிடைச்சிருமா? 1/3 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு, இப்போ இங்கே பாருங்க ஹைட்டு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தானே ஹைட்டுங்கிறது. அது அப்படியே இங்கே வாங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். கரெக்டா? இங்கே என்ன லென்த்தோ அதே தான் இங்கே லென்த்தோ. அப்போ அதுவும் என்ன? அதுவும் 12 தான். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 12 கியூபுங்கிறப்போ 17 28ன்னு வரும். இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 5×3 15 வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். 7×3 24 526. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். நீங்கள் இந்த பிரமிடு கியூப் வந்து பிரமிடுக்குள்ளே இருக்குங்கிறப்போ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. ஒரு பிரமிடு இருக்குது, அது வந்து கியூபுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதோடைய டாப் அந்த அப்பெக்ஸுங்கிறது பிரமிடோடைய டாப்பை வந்து டச் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கீழே நல்லா உட்கார்ந்து தான் மேலே டச் பண்ண முடியும். அப்போ அந்த பிரமிடு வந்து ஸ்கொயர் ஷேப்லங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸ்கொயர் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடாக வந்து இருக்குது. அப்போ நம்மளுக்கு பேஸ் என்னன்றதுன்னு தெரிஞ்சுட்டு ஹைட்டுங்கிறது இதோட ரிலேட் பண்ணிடலாம்ல. இவ்வளவு தான். நெக்ஸ்ட், இப்போ காம்பினேஷன் பேஸ் பண்ணது. ஆக்சுவலாக காம்பினேஷனை பேஸ் பண்ணதுங்கிறது என்னன்னா, நம்ம ப்ரிசம்ன்ற ஒரு வீடியோலையும் பார்த்துருப்போம். மென்சுரேஷனில் இது காமன் தான். என்னன்னா 2 ஷேப்பு சேர்ந்ததாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியரை கொண்டு கவுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, இதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லைனா இதோட மேக்ஸிமம் இதோட வால்யூம்ன்றதான் நம்மள்ட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட வால்யூம் கண்டுபிடிச்சி இதோட வால்யூம் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோன்னா கிடச்சிரும்ல. அதே மாதிரி தான் இதுவும். கொஷின் பாருங்கள். A pyramid with an equilateral triangle base of side 10 cm and height வந்து 14 cm is placed on a top of cube with a side 10 cm. Find the volume of composite solid. அதாவது என்னன்னா, ஒரு கியூப் இருக்கு. அந்த கியூபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடை வந்து தூக்கி வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடை வந்து தூக்கி வச்சுருக்காங்க. இது ரெண்டுத்தோடைய வால்யூம் என்னன்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கிறது எப்படி? முதல்ல ட்ரையாங்கிளோடைய பிரமிடோடைய வால்யூம் கண்டுபிடிங்க, ப்ளஸ் தென் கியூபோடைய வால்யூம் கண்டுபிடிங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இவ்வளோ தான். ஸோ ஒரே லைனில் சால்வ் பண்ணலாம். 1/3 பேஸ் ஏரியா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் இது. ஓகேவா? ஸோ அப்போது √3/4 a², 10 × 10, ஹைட்டு 14 ப்ளஸ் இதோட வால்யூம், கியூபோட வால்யூம்ங்கிறது ஏ கியூப், 10 × 10 இதுங்கிறது வரும். ஸோ 1000. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 5ன்னு வரும். ஓகேவா? தென் இது ஃபர்தராக நம்ம கட் பண்ணோன்னா இப்போ பாருங்கள், 5ங்கிறப்போ 50, 70, 350ன்னு வரும். ஓகேவா? 1/3 × √3 × 350 ப்ளஸ் 1000. ஓகேவா? 1000. இப்போ இதை ஃபர்தராக நம்ம சால்வ்ங்கிறது பண்ணலாம். ஓகேவா? சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. எப்படின்னா, இப்போ பாருங்கள், இது 1000 இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஆன்சராக வரப்போகுது. கரெக்டாக? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து 1.732ன்னு வரும். இன்ட்டு 350 /3. நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் 3ஐ வச்சு இதை கட் பண்ணாலும் உங்களுக்கு 100 சம்திங் கிட்ட போகும். இது 1.7ன்னு வரும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, 1000ஓட இப்போ நீங்கள் இது என்னென்ன சால்வ் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து 1000 தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை 15ன்னு வச்சுக்கலாமே, இது 5ன்னு வச்சுக்கலாமே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ நம்மளுக்கு வந்து 1500 வரும். ஆல்ரெடி 1000 இருக்கப்போ 2500ங்கிறது வரும். ஆனால் இங்கே 4000 6000 இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஆன்சர் வர வாய்ப்பே இல்லை. இதை கட் பண்ணிடலாமா? அடுத்தது
இது நான் 15 எடுத்தனால தான் இப்படி வந்திருக்கு. ஆனால் இது வந்து 1.5 கிட்ட தானே சம்திங்ன்றது வரும். ஏன்னா 17ங்கிறப்போ 1.5 சம்திங். இது வந்து 1.5 டைம் இருக்கு. அப்படிங்கிறப்போ இது 700 ரொம்ப சம்திங் கிட்ட தான் வரும். ஓகேவா? ரொம்ப பெருசா போறது. அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, இப்போ இதை வந்து நீங்க 17ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1.7 1.7ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1.7 இப்போ நீங்க கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கணுமே, 0 பாயிண்ட் வச்சுட்டு 5 டைம்ஸ் கிட்ட போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் புள்ளி புள்ளியா போகும். அது நம்மளுக்கு தேவையில்லை. 5 டைம்ஸ் போகும். இப்போ இதை பாருங்க, 0.5 350 மல்டிப்ளை பண்ண ஆல்ரெடி ஒரு 10 இருக்கும். அப்போ 5 வந்துடும். 35 × 5ங்கிறப்போ 150 525 175 வரும். ஸோ இப்போ நீங்க அப்ராக்சிமேட்டா இந்த வேல்யூஸை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கணுமே, நமக்கு கிட்டத்தட்ட 175 இந்த அரௌண்டு தான் வரும். அப்போ 175 + 1000ங்கிறப்போ ஆப்ஷன்ல கிட்ட எங்க இருக்கு, இதுதான் இருக்கு. இதுதான் ஆன்சரா வந்து இருக்கும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 ஆப்ஷனும் ரொம்ப பக்கத்தில் தரவே மாட்டாங்க. ஆனால் ரயில்வேல தருவாங்க. எஸ்எஸ்சியில் அப்படி தர மாட்டாங்க. ஸோ நம்மளால இந்த அப்ராக்சிமேஷனை வச்சு சால்வ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்குவோம். ஓகேவா? பெரும்பாலான சமயங்களில் இது 8000 கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம கால்குலேஷனே பண்ண வேண்டாம். இதை வச்சு அப்ராக்சிமேட்டாக நான் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க, இது 350 இருக்கு. இப்போ இதையும் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இப்போ 1.7 இருக்கு. ஓகேவா? இது நம்ம அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணால் 0.5ன்னு வரும். அதாவது ஹாஃப். ஓகேவா? ஹாஃப்ங்கிறப்போ 175 தான் வரப்போகுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 175 இருக்கும். ஆப்ஷனில் எது பக்கத்தில் இருக்குது, இதுதான் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணணும் கிடையாது. அதுக்கு நமக்கு எதுவுமே தரப்போகிறதும் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ மிஸ்செலேனியஸ் கொஷின். ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் கொஷினுங்கிறது இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு சாலிடு பிரமிட் இஸ் டு பி பெயிண்டட். ஒரு சாலிடு பிரமிட் இருக்குது, அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். இஃப் பெயிண்ட் கவர்ஸ் 2 மீட்டர் ஸ்கொயர் பர் லிட்டர், அதாவது 1 லிட்டருக்கு 2 மீட்டர் ஸ்கொயருங்கிற அந்த ஏரியாவை, 1 லிட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது 2 மீட்டர் ஸ்கொயருங்கிற அந்த ஏரியாவை பெயிண்ட் பண்ணிக்கும். அந்த 1 லிட்டர் அந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் காணும். தென் டோட்டல் சர்ஃபேஸ் இஸ் 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஹவு மச் பெயிண்ட் இஸ் நீடட் இன்க்ளூடிங் 5% எக்ஸ்ட்ரா ஃபார் ரீடச். அதாவது என்னன்னா, ஒரு பிரமிட் இருக்கு. ஓகேவா? அந்த பிரமிடுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கணும். ஓகேவா? அந்த பிரமிடுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, 1 லிட்டர் பெயிண்ட் இருக்கு தெரியுமா? 1 லிட்டர் பெயிண்ட். அந்த 1 லிட்டர் பெயிண்ட் வச்சு 2 மீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளால பெயிண்ட் பண்ண முடியும். நமக்கு என்ன ஏரியா இருக்குன்னா 48 மீட்டர் ஸ்கொயர் வந்து இருக்கு. அப்போ இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெயிண்ட் ஆகும்? 5% எக்ஸ்ட்ராவாக வாங்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெயிண்ட் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும்? இதை தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? நல்லா கொஞ்சம் 1 லிட்டர் பெயிண்ட் ஆகுது 2 மீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து 48 மீட்டர் ஸ்கொயர் இது ஆகிறதுக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் நம்மளுக்கு வேணும்? 2 மீட்டர் ஸ்கொயருக்கு 1 லிட்டர்னா 48 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ வாங்க வேண்டியது இருக்கும்? 1 லிட்டர் 1/2 × 48. சால்வ் பண்ணால் 24 லிட்டர் நம்ம வாங்கணும். இந்த 24 லிட்டருங்கிறது போதும். ஆனால் நமக்கு 5% எக்ஸ்ட்ரா வாங்க சொல்கிறாங்க. எதுக்கு? ரீடச் பண்ண. ஓகேவா? அப்போ 24 × 105/100 வரும். ஓகேவா? இது நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா 20 டைம் போகும், 20 டைம் போகும், 10 12ன்னு வரும். தென் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 12 21ங்கிறப்போ 2 1 4 2. ஸோ 252 வரும். 25.2. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஏ தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிஸ்செலேனியஸ் டைப் ஆஃப் கொஷினுங்கிறது இருக்கும். ஓகேவா? இது ஈஸியாக தான் புரிஞ்சுச்சு. ஸோ கொஷினில் கொடுத்ததை நல்லா ரீட் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே ஈஸி தான். நெக்ஸ்ட், எ பில்டிங் ஹேஸ் 4 ஸ்கொயர் பிரமிடல் டெரட்ஸ். டெரட்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் கார்ட்டூனு இல்லைனா வந்து ராஜா காலத்து கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லர் மாதிரி இருக்கும் அந்த பில்டிங்கை சுற்றி. ஸோ அதான் டெரட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஈச் பேஸ் 4 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 6 சென்டிமீட்டர் 6 மீட்டர். அந்த பிரமிட் இருக்குல்ல, அது வந்து அதோட பேஸ் வந்து 4 மீட்டர் இருக்குது, ஹைட் வந்து 6 மீட்டர் இருக்குது. இஃப் ஈச் நீட் 1.25 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரல் ஃபில், ஃபைண்ட் த டோட்டல் ஃபில் நீடட். அதாவது இந்த ஃபில் வந்து 1.25 இது வந்து அதோட வால்யூம் இருக்குது தெரியுமா? அந்த வால்யூமுக்கு 1.25 டைம்ஸ் அதிகமாக தேவை அதோட ஃபில் பண்ணுறதுக்கு. அது டோட்டலாக இந்த 4 இதையும் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு கட்டிடத்தின் 4 மீட்டர் அடிப்பக்கமும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சதுர பிரமிடு, ஸ்கொயர் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடு. ஓகேவா? கட்டமைப்பு நிரப்பலுக்கு ஒவ்வொன்றிற்கும் அதன் கன அளவில் 1.25 மடங்கு தேவைப்பட்டால் தேவைப்படும் மொத்த நிரப்பலை கண்டறியும். இதுக்குள்ள ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வால்யூம் தான் கேட்டிருக்கேன். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3. பேஸ் ஏரியா என்னது? ஃபார்முலா என்னது? பேஸுங்கிறது 4 இருக்குது. அப்போ என்னங்க 16. ஹைட் எவ்வளோ? 6. இது வந்து ஒரு பிரமிடுக்கு. ஓகேவா? இது ஒரு பிரமிடுக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து 4 பிரமிடுக்கு தேவை. அப்போ இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வால்யூம். இதை விட 1.25 டைம்ஸ் அதிகம் தேவை. அப்போ 1.25 டைம்ஸ்.
1.25 வந்து 125 டிவைட் பை 100 எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்றது புரியுதா? நமக்கு தேவை வால்யூம். வால்யூமில் 1.25 டைம் அதிகமாக தேவை. மொத்த எல்லா 4 அந்த பிரமிடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா இந்த 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு, இதை சால்வ் பண்ணால் ஒரு பிரமிடோட வால்யூம் கிடைக்கும். அது ஒன்றுக்கு நமக்கு 4க்கும் தேவை, அதனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இதுக்கு வந்து நமக்கு 1.25 டைம்ஸ் வந்து மெட்டீரியல் தேவைப்படுது. அப்போ அதையும் கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான், டோட்டல் வால்யூம் கிடைச்சிருமா? புரியுதா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகே, சால்வ் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ் போகும். 25 கட் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ் போகும். 4ம் 4ம் கட் ஆகும். தென் ஃபைனலாக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 16 × 10 160. ஆப்ஷன் ஏ தான் கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். 1 லைன் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் டைம் சிஜிஎல்ல கேட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் மறைஞ்சிட்டு ப்ளஸ் பரவாயில்ல சால்வ் பண்ணலாம். A company design a new chocolate box in a shape of regular right pyramid with square base. ஒரு ஸ்கொயர் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் பாக்ஸை வந்து ஒரு கம்பெனி உருவாக்குது. ஓகேவா? அதோட பேஸோட சைடு 10 சென்டிமீட்டர் இருக்கு, ஹைட் 12 சென்டிமீட்டர் இருக்கு. டியூ டு பேக்கேஜிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் த பாக்ஸ் கேன் ஒன்லி பி ஃபில்ட் அப் டு 90% ஆஃப் டோட்டல் வால்யூம். அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கக்கூடிய பிரமிட் இருக்குல்ல, அதில் 90% தான் நம்மளால ஃபில் பண்ண முடியும். If company want to estimate the total cost of chocolate, knowing that 1 centimeter cube of chocolate cost 0.5. ஓகேவா? அதாவது அந்த கம்பெனி வந்து எஸ்டிமேட் பண்ணும் இந்த டோட்டல் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணக்கூடிய சாக்லேட்டோட காஸ்ட் என்னன்றதை அந்த கம்பெனி வந்து எஸ்டிமேட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தெரியும்னா 1 சென்டிமீட்டர் கியூப்ன்ற அந்த ஏரியாவை ஆக்குப்பை பண்ணது தெரியுமா? அந்த சாக்லேட்டோட விலை 0.5ன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த சாக்லேட் ஃபில் அந்த ஒன் பாக்ஸ்? ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணக்கூடிய சாக்லேட்டோட காஸ்ட் என்னன்றதை கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது? நல்லா கவனிங்க. சி, நமக்கு அந்த வால்யூம் இருக்கா? இதுதான் வால்யூம். ஓகேவா? அந்த வால்யூமில் 90% தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எவ்வளோ ஃபில் பண்ண முடியுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அந்த வால்யூம் கண்டுபிடிச்சாச்சுன்னா 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு இவ்வளோ ஆகுது. அப்போ எத்தனை சென்டிமீட்டர் கியூப்னு கிடைச்சிடும்? அதை நம்ம இதால் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சிடும்ல. இதால் ஈக்குவேட் பண்ணியாச்சுன்னா பார்க்கலாம். வால்யூம் 1/3 பேஸ் ஏரியா என்னது? ஸ்கொயரு. அப்போது 10 × 10 100 இன்ட்டு ஹைட் என்னது? 12. இது டோட்டல் வால்யூம் 90% தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ 90%. ஓகேவா? இப்போ இது டோட்டல் வேல்யூ கிடைச்சிருமா? 1 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஓகேவா? இது டோட்டலாக 1 சென்டிமீட்டர் கியூப்ன்றது கிடைக்கும். ஓகேவா? 1 சென்டிமீட்டர் கியூபு தான் 0.5னா இந்த மொத்தம் இந்த வால்யூமுங்கிறது 0.5/1 சென்டிமீட்டர் கியூப்னு நம்மளுக்கு வருமா? இது வந்துடும். அப்போ இதை போடுவோம். அப்படியே 0.5/1 நான் 5/10 போட்டுக்கிறேன், தப்பே கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு புரியுதா? சிம்பிளாக பாருங்கள். இது வால்யூம். இந்த இதை சால்வ் பண்ணால் வால்யூம் கிடைச்சிரும். நமக்கு டோட்டல் வால்யூமில் சாக்லேட் ஃபில் பண்ண போகிறது கிடையாது, 90% தான். அதனால் 90%. அப்போ இவ்வளோ தான் சாக்லேட் ஃபில் பண்ணுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு 0.5. அப்போ இத்தனை சென்டிமீட்டர் கியூபுக்கு 0.5/1. இப்போ இதை அப்படியே இதில் மல்டிப்ளை பண்ணிடலாமா? யூஸ்வலாக பண்ணுறது தானே. புரியுதா? 100 100 கட் ஆகிடும். தென் 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் கட் பண்ணணும். 0 0 கட் ஆகிடும். ஸோ 4 5 20. 20 × 9ங்கிறப்போ 18 180. ஸோ 180 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிள். இவ்வளோ தான் இந்த கொஷினுங்கிறது. தனித்தனியாக ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிச்சி அதில் 90% தனியாக டெரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? இப்போ நீங்கள் எனக்கு இது தெரிஞ்சு இதில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் 90% வால்யூம் கிடைச்சதா? கிடைச்சதுக்கப்புறமா இது ஒரு அமௌண்ட் கிடைச்சினா நான் இந்த அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு அமௌண்ட் வச்சுக்கேன். 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு 0.5 ஆகுதுன்னா இந்த அமௌண்ட்டுக்கு 0.5 தான் ஒன்றுனா அப்போ இந்த அமௌண்ட்டுன்னு போடுவோமா? அதான் இங்கே எழுதியிருக்கு 5/10. 0.5 ஒன்றுங்கிறத நான் 5/10 எழுதிக்கிறேன். எனக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால பாயிண்ட் வச்சு கால்குலேஷன் என்னால் பண்ண முடியாது, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கா. அப்படி நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுறது தான். அதுக்குன்னு இல்லாத வேல்யூ போடக்கூடாது. இது கரெக்டாக ஈக்குவேட் ஆகிற மாதிரி போடணும். அப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது தான் இந்த வேல்யூ, இவ்வளோ தான். நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள், February 18 2018 நடந்த TOT எக்ஸாமில் கேட்டது. A regular square pyramid has side of ஸ்கொயர் பிரமிடு, சைடு 20 சென்டிமீட்டர், ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இதை வந்து மெல்ட் பண்ணுறாங்க. இந்த மெல்ட்டிங் கான்செப்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி நான் இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்ப மெல்ட்டிங் பற்றி அந்த கான்செப்ட் சொல்கிறேன். அந்த கான்செப்ட் தான் சால்வ் பண்ணும். மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட் இன்டூ ரெகுலர் ட்ரையாங்குலர் பிரமிட் ஆஃப் ஈக்குவலேட்டரல் பேஸ் ஆஃப் சைட் 10 சென்டிமீட்டர், ஹைட்டு 10
√3. டோட்டல் நம்பர் ஆஃப் ரெகுலர் ட்ரையாங்குலர் பிரமிட் எவ்வளோ? அதாவது என்னன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் இருக்கா, அந்த பிரமிடை உருக்குறாங்க. உருக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரமிடோட ஒரு வால்யூம் இருக்கும் தெரியுமா, ஒரு அளவு இருக்கும் தெரியுமா, அந்த அளவை வச்சு நிறைய ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் வரக்கூடிய ஒரு பிரமிட்ஸை உருவாக்குறாங்க. எத்தனை பிரமிட்ஸ் அப்படி உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. இது சிம்பிளாக புரியணும்னு பாருங்க. இப்போ 1 kg இருக்கக்கூடிய ஒரு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த வெயிட் 1 kg. அதை நீங்கள் மெல்ட் பண்ணுறீங்க. மெல்ட் பண்ணி சின்ன சின்னதாக ஒரு 100 கிராம் வரக்கூடிய வெயிட்டாக உருவாக்குறீங்க. எத்தனை உருவாக்க முடியும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் 1 kg வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு இதை உருக்குறீங்கன்னா உங்களால் அதுக்கு ஈக்குவலாக 1 kgல இருக்கக்கூடியதை தான் உருவாக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 kg இருக்கக்கூடிய ஒரு பொருளை உருவாக்குறீங்க. இப்போ நீங்கள் உருக்கி சின்ன சின்ன பொருளாக உருவாக்கிங்கல்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் 1 kg தான் வரும். இப்போ 100 கிராம் இருக்கக்கூடிய வெயிட்டாக நான் மாற்றுறேன்னா, அப்போ 100 கிராம் என்ன, நான் 10 100 கிராம் இருக்கக்கூடிய வெயிட்டாக நான் உருவாக்குவேன். அப்படின்னா தான் எனக்கு இந்த ஒரு ஈக்குவல் ஆகும். ஓகேவா? மெல்ட்டிங்கில் வேஸ்ட் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். அதர்வைஸ் கொஸ்டினில் வேஸ்ட் ஆகலன்னு சொல்லனா அது 1 kg அப்படியே 1 kg மாறுது. கோல்டு எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? இப்போ நீங்கள் 8 அது கூட கோல்டு கூட வேஸ்டேஜ் அந்த மாதிரி போகும். ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இந்த வெயிட்டையே நான் வச்சுக்கோங்க. 1 kg இரும்பு குண்டை கொண்டு நீங்கள் ஒரு பெரிய குண்டு இருக்குது, அதை வந்து மெல்ட் பண்ணுறீங்க. மெல்ட் பண்ணி சின்ன சின்ன பாலாக உருவாக்குறீங்க. இதை நீங்கள் வெயிட் பண்ணுறப்போ 1 kg வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்ன சின்ன பாலையாக சேர்த்து நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா அதுவும் 1 kg தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட் மெல்ட்டிங் கான்செப்ட் வச்சு நான் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை பொருள் உருவாக்குறோம் இன்ட்டு அந்த ஸ்மால் வால்யூம். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதை மட்டும் எப்போவும் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இதை சால்வ் பண்ணுங்க. ஸ்கொயர் பேஸ் இருக்கக்கூடிய வால்யூம் தான், ரெண்டுத்தையும் வால்யூம் தான் நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ வால்யூம் 1/3 பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியாங்கிறப்போ 20 × 20 400. ஹைட் எவ்வளோ? 45 இஸ் ஈக்குவல் டு எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவேட்டர், அதை தான் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஃபார்முலா ஸ்மாலுக்கு போடுங்க 1/3. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் தானே, ஃபார்முலா என்னது? √3/4 a ஸ்கொயர்டு. a என்னது? 10 × 10. ஹைட் என்னது? 10 √3. சால்வ் பண்ணலாமா? இந்த √3 இந்த √3 சேர்ந்தா 3 மாறிடும். இந்த 3 கட் ஆகிடுமா? எஸ், கட் ஆகிடும். இந்த 0 இந்த 0 கட் பண்ணிடலாம். மொத்தம் 3 0 இருக்குல்ல, 3 0 அங்கே 2 0 தான் இருக்குது, 2 0 கட் பண்ணிடலாம். தென் ஃபர்தராக 3ஆல் கட் பண்ணால் 15 டைம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ மற்றது எதுவும் கட் ஆகுமா? 5ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸ் போகும். இது 2 டைம்ஸ் போகும். 2ஆல் கட் பண்ணால் இது 2 டைம்ஸ் போகும். இங்கே உள்ள எல்லாமே அடிபட்டு போயிடும். இந்த 2 மட்டும் தான் இருக்கும், அது அந்த சைடு போயிடும். அன்சைட் போர்ஷன் எப்படி இருக்கும்? 4 × 3 × 2 இருக்கும், ஈக்குவல் டு n இருக்கும். சால்வ் பண்ணால் நம்மனா 12 12 × 2 24. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளோதான். ஆக்சுவலாக இது டிஃபிகல்ட் கொஷினே கிடையாது. நீங்கள் மென்சுரேஷனுடைய மெல்ட்டிங் கான்செப்ட், மோல்டிங் கான்செப்ட்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் இதே தான் நம்ம பார்ப்போம். ஈஸியான ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்சுவலி இதான் லாஸ்ட் கொஷின் இந்த கிளாஸோடது. ஓகேவா? இது ஈஸி தான். ஆக்சுவலாக இதே மாடலில் தான் ஒரு கொஷின் வந்து ப்ரிசமில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள். ஒரு ரெகுலர் ட்ரையாங்குலர் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடை வந்து கட் பண்ணுறாங்க 2 பிளேனில். நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பொருளை வந்து நீங்கள் எத்தனை பகுதியாக கட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு எத்தனை கட்டு பண்ணுறீங்களோ அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அத்தனை பகுதிகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சாக்லேட் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில், இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்க. ஒரு சாக்லேட் இருக்குது, நீங்கள் 3 பேர் கொடுக்கணுன்னா 2 கட் பண்ணால் போதும். நீங்கள் 2 கட் பண்ணுறீங்க, அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வருது? 3ஆ? அந்த பொருள் வந்து 3 பகுதியாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெகுலர் ட்ரையாங்குலர் பிரமிடு 2 கட்டு பண்ணுறாங்க parallel to its base. அதாவது ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த இருக்குது பிரமிடு. பேரலுக்கு அந்த பேஸுக்கு பேரலாக 2 இடத்துல கட் பண்ணுறாங்க, 3 பகுதியாக பிரியும். ஓகேவா? The plane dissect the altitude of the pyramid. Volume of top, middle and bottom part is V1, V2, V3. இந்த மூணுத்தோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சீரான முக்கோண பிரமிடு அதன் அடிப்பக்கத்திற்கு இணையான 2 தளங்களாக வெட்டப்படுகிறது. இத்தளங்கள் பிரமிடின் உயரத்தை 3 சமபாகங்களாக பிரிக்கிறது. அந்த பிரமிடோட ஹைட்டை 3 சமபாகங்களாக பிரிக்கிறது. இது ஒன்றா, இது ஒன்று, இது ஒன்று, அதை 3 சமபாகங்களாக பிரிக்கிறது. ஓகேவா? அதோட வால்யூமோட ரேஷியோ என்னன்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இந்த 3மே ஈக்குவல் ஹைட்டில் வந்து வெட்டிடுறாங்க. இதோட வால்யூம் கேட்குறாங்க. இதோட வால்யூம், இந்த பகுதியோட வால்யூம், இந்த பகுதியோட வால்யூம், இதை தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இது ஒரு பிரமிடு, இது ஒரு பிரமிடு, இது பெரிய பிரமிடு. இந்த 3தோட நம்ம ரிலேட் பண்ணணும். ஓகேவா? எப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ நல்லா கவனிங்க. ஓகேவா? இப்போ வந்து 3 பிரமிடு இருக்கா? ஹைட் நான் 3ன்னு வச்சுக்கிறேன். இந்த பெரிய பிரமிடோட ஹைட் நான் வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? பெரிய பிரமிடோட ஹைட் 3. அப்போ 1/3 பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியா எல்லாத்துக்கும் பேஸ் ஏரியா ஈக்குவல் பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் அ மினிட். வேணாம், வேற கான்செப்ட் வச்சு போகலாம். அது இன்னும் ஒரு லைன்லேயே முடிச்சிடும். ஓகேவா? என்னன்னா, இப்போ ஒரு ஷேப் வந்து சிமிலராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், இது ஒரு பிரமிடா, இதோட வால்யூம் வந்து 1. ஓகேவா? இது ஒரு பிரமிடா, இதோட வந்து வால்யூம், இது இந்த பிரமிட். ஓகேவா? வால்யூம் 2. இது பெரிய பிரமிடு, வால்யூம் 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சிமிலர் ஷேப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட ஹைட்டை டிபெண்ட் பண்ணி தான் அதோட வால்யூம்ன்றது இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஹைட்டை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இதோட ஹைட் 1. இதோட எல்லாம் ஈக்குவல் ஹைட்டில் தானே 1 1. அப்போ இதோட ஹைட்டுங்கிறது 2, இதோட ஹைட்டுங்கிறது 3. ஓகேவா? ஸோ சிமிலர் ஷேப்பாக இருக்குன்னா அந்த வால்யூமுங்கிறது அந்த ஹைட்டோட கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதோட ஏரியாங்க வால்யூமுங்கிறது ஹைட்டு 1, அப்போ வால்யூமுங்கிறது 1. ஓகேவா? இதோட வால்யூமுங்கிறது 1. இந்த பிரமிடு, ஓகேவா? இந்த பிரமிடு ஹைட்டுங்கிறது 2, அப்போ வால்யூம் என்னது? 8. இந்த பிரமிடு வால்யூம் ஹைட்டுங்கிறது 3, அப்போ வால்யூமுங்கிறது 27. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதான் கிடையாது. நல்லா கவனிங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஏரியா, இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியாவோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த ஏரியா 1 கரெக்டு, இந்த ஏரியா இது 2 சேர்ந்து தான் 8. இது 1 போயிட்டுனா அப்போ இந்த ஏரியா என்னது? 7. மொத்தம் சேர்ந்தது தான் 27. இந்த 1 போயிட்டு இந்த 8 போயிட்டுனா அப்போ அதோட வேல்யூங்கிறது என்னது? 19. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சிமிலர் ஷேப்பாக இருக்குன்னா அதோட ஹைட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட வால்யூம்ன்றது இருக்கும். ஓகேவா? அந்த ஹைட்டோட கியூபை டிபெண்ட் பண்ணி தான் வால்யூம்ன்றது இருக்கும். ஸோ இதோட கம்ப்ளீட்டாக பிரமிடுங்கிறது முடிஞ்சுட்டு, ஸோ உங்களுக்கு பிரமிடில் நான் இங்கே என்ன டீச் பண்ணியிருக்கணும் அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுவே உங்களோட எக்ஸாமுக்கு மோர் தென் எனாஃபாக வந்து இருக்கும். இது எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு 2026க்கான கம்ப்ளீட்டாக 5 மந்த்தில் ரெடி ஆகிறதுக்கான கிளாஸஸ்ங்கிறது நம்மளுடைய ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 0 லெவல்லேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு 5 மந்த் இந்த கோர்ஸில் டெய்லி என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துருப்போம். நிறைய நோட்ஸு, டெஸ்ட் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் சின்சியராக அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயம் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். நான் எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே எனக்கு ப்ரொவைட் பண்ணிடணும். நான் ரொம்ப சின்சியராக இந்த கோர்ஸில் கொடுக்குற எல்லாமே படிச்சுவேன்னா இந்த கோர்ஸை வச்சு உங்களால் எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ண முடியும். இதில் எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ நோட்ஸு, டெஸ்ட், இது எல்லாம் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஜெனரல் அவேர்னஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் அதுக்கு நிறையா பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நான் கொடுக்குற எல்லா பிடிஎஃப்ஸையும் நல்லா படிச்சுக்கிட்டு ஒரு பிடிஎஃப் விடாமல் நான் கொடுக்குற நிறைய செஷன் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணி அதுலேருந்து ரெகுலராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம்ஸை நிச்சயம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு 0 லெவலில் இருந்து இப்போயே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா டே 1க்கான ஷெட்யூல்ன்றது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டராக ஜாயின் பண்ணுறீங்க, அதனால் எனக்கு டிலே ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் டைம்ன்றது இருக்குது. ஸோ தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணாலே 5 மந்த் தாராளமாக இருக்குது. யூஸ் பண்ணி உங்களால் எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ணிட முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.